படுக்கை அறை அமைத்தால் இங்கு இந்த தென்மேற்கு மேற்கு பகுதி ஆண் சார்ந்தது, தெற்கு பகுதி பெண் சார்ந்தது, ஆணும் பெண்ணும் சேரக்கூடிய ஒரு பகுதியாக, அல்லது கணவன் மனைவி அல்லது அந்த இல்லத்தினுடைய மூத்தவர்கள் தங்க வேண்டிய அறையாகவும் அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த தென்மேற்கு பகுதி இருக்கிறது. தரணி வசிய வாஸ்துனுடைய கோட்பாடு என்பது ஒரு மொத்த மனை, ஒரு வீடு, ஒரு அறை, இதை 4ஆக பகுத்து இதுல நெருப்பு, நிலம், காற்று, ஜலம் என்ற அமைப்பில் பிரித்து இந்த தென்மேற்கு பகுதியில இந்த நில தத்துவத்தை கொண்ட இந்த பகுதியில் நீங்கள் ஒரு படுக்கை அறைக்கு பிறகு அந்த படுக்கை அறையினுடைய வடக்கு பகுதியில் இங்கு பூஜை அறை அமைக்கலாம். இது ஒரு கழிவறையா இருக்கும். சார், கழிவறைக்கு பக்கத்துல எப்படி சார் பூஜை அறை போடுறீங்க, என்ன சார் வாஸ்து சொல்றீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா பழங்காலத்துல வீட்டுக்குள்ள கழிவறை வைப்பது அறவே தவிர்க்கப்பட்டிருந்தது. ஆகவே கழிவறை என்பது வெளியில, அதான் வீட்டிற்கும் வெளியில அந்த கழிவறைக்கான பகுதியில தான் அமைச்சிருந்தாங்க. அன்னைக்கு அங்க நோய் நொடி இல்லை, எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படலை. ஆனா இன்னைக்கு பாருங்க, இந்த மாதிரி இங்க முழு ஈசான்யத்துல பூஜை அறை கொடுத்தால் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும். எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வணக்கம். ராஜநிலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வாஸ்து பாலச்சந்திரன் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம வாஸ்துல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்றைய பொழுதற்கு யூடியூப் சேனல் திறந்தா அதுல பூரா இந்த பூஜை அறை எங்க வைக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு டாபிக் ஓடிட்டு இருக்குது. இதுல ஈசான்யத்தில் பூஜை அறை வச்சால் மிகப்பெரிய பாதிப்பு, அல்லது தென்மேற்கு நைருதியில் வச்சால் பாதிப்பு என்ற ஒரு அமைப்பிலும், அந்த பூஜை அறை என்ற அமைப்பில் அங்கு நெருப்பு என்ற தீபத்தை ஏற்றுவதனால் நீங்கள் இதை அக்னி பகுதியில் தான் நீங்கள் பூஜை அறை வைக்க வேண்டும் என்ற ஒரு அமைப்பில் ஒரு சாரார் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லது அதனுடைய அடுத்த பகுதியான வாயு பகுதியில இந்த பூஜை அறை அமைக்கணும் அப்படின்ற ஒரு கோட்பாடு இருக்குது. இவங்க சொல்லக்கூடிய இந்த ஈசான்ய பகுதியில் அமைக்க கூடாதா என்றால், அது முழு தென்மேற்கில் பூஜை அறை அமைத்தால் அவர்களின் கோட்பாடு சரி என்றே நாமும் சொல்கிறோம். அதே மாதிரி முழு ஈசான்யம் என்று சொல்லக்கூடிய பகுதியில பூஜை அறை வைத்தால் அதுவும் தவறு என்றே சொல்கிறோம். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் எமது கோட்பாடின்படி அல்லது பொதுவான ஒரு கோட்பாட்டின்படி நீங்கள் கால புருஷத்துக்கு ஒரு வரைபடத்தின் மூலமாக நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். இப்ப பாருங்க, ஒரு ஜாதக கட்டத்துல மேஷ ராசி நெருப்பு ராசியாகவும், ரிஷப ராசி நில ராசியாகவும், மிதுன ராசி காற்று ராசியாகவும், கடக ராசி ஜல ராசியாகவும் சொல்லுவோம் அல்லவா? அதே மாதிரி நீங்க பாருங்க, இந்த தென்கிழக்கு மூலை நெருப்பு தத்துவத்தை கொண்டது. அதுக்கு அடுத்தது பாருங்க, தென்மேற்கு மூலை நில தத்துவத்தை கொண்டது. வடமேற்கு மூலை காற்று தத்துவத்தை கொண்டது. வடகிழக்கு மூலை ஜல தத்துவத்தை கொண்டது. இதே மாதிரி நீங்க காலபுருஷ தத்துவம், ஜோதிட ரீதியாக ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு இந்த காலபுருஷ தத்துவம் உணர்த்தும். ஆகவே ஜோதிடமும் வாஸ்துவையும் ஒன்றாக இணைத்து போகக்கூடிய தன்மையில், அல்லது அதை புரிந்து கொள்ளக்கூடிய அவர்களுக்கு இந்த விஷயம் எளிதாக புரிந்துவிடும். நெருப்பு, நிலம், காற்று, ஜலம் ஆச்சுங்களா? இந்த மாதிரியாக இந்த 4 பகுதிகளிலே வரக்கூடிய அமைப்புகளிலே நிலத்தத்துவம் ஒரு அமைதியை கொண்டது. பூமாதேவி என்று சொல்கிறோம் அல்லவா? அனைத்து வகையான விஷயங்களையும் நமக்கு ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி. ஆகவே இந்த தென்மேற்கு பகுதி, இது காம்பவுண்ட், இது கட்டிடம்.
இந்த பகுதியில நாம ஒரு படுக்கை அறை அமைக்கணும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. தென்மேற்கில் படுக்கை அறை அமைத்தால் இங்கு இந்த தென்மேற்கு மேற்கு பகுதி ஆண் சார்ந்தது, தெற்கு பகுதி பெண் சார்ந்தது. ஆணும் பெண்ணும் சேரக்கூடிய ஒரு பகுதியாக, அல்லது கணவன் மனைவி அல்லது அந்த இல்லத்தினுடைய மூத்தவர்கள் தங்க வேண்டிய அறையாகவும் அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த தென்மேற்கு பகுதி இருக்கிறது. ஆகவே தென்மேற்கு பகுதியில் பூஜை அறை வைக்கலாமா? பூஜை அறை என்றால் என்ன? முதலில் ஒரு மன அமைதிக்காக நாம் ஒரு இறை வழிபாட்டை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பகுதியாகத்தான் இந்த நாம் வீட்டில் அமைக்கக்கூடிய பூஜை அறை இருக்கிறது. அப்போ அந்த அமைதியை கொடுக்கக்கூடிய இந்த தென்மேற்கில் பூஜை அறை அமைத்தால் தவறா என்றால் தவறில்லை. ஆனால் எங்கு அமைத்தால் தவறு என்பதை இப்பொழுது ஒரு வரைபடத்தின் மூலமாக பார்ப்போமே. இந்த இடத்துல படுக்கை அறை இருந்தால் அது ரைட்டு. ஏன்னால் படுக்கை அறை தான் இருக்கணும். அங்க அமைதியா தூங்க வேண்டிய, தூக்கத்தை கொடுக்கக்கூடிய, மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய அல்லது மனதுக்கு நிம்மதியை தரக்கூடிய பகுதி இதுதான். சரி, ஆனால் இங்கு பாதிப்புகள் எவ்வாறு கொடுக்கும் என்று பார்த்தால் நீங்கள் பாருங்க. ஒரு வீட்டினுடைய முழு நைருதி தென்மேற்கு என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில பூஜை அறை, இந்த முழு தென்மேற்குல பூஜை அறை அமைத்தால் கண்டிப்பாக அங்கு கணவன் மனைவி பிரிவு, பொருளாதாரம் சேராது. காரணம் என்னவென்றால், ஒரு மொத்த காம்பவுண்ட்லயும் சரி, ஒரு மொத்த வீட்டினுடைய நைருதி பகுதி பாதிக்கப்பட்டால் அல்லது துண்டிக்கப்படக்கூடிய அமைப்பில இங்கு இது ஒரு தனியாக துண்டிக்கப்படக்கூடிய தன்மையில் இருக்கும். இந்த பகுதியில பூஜை அறை அமைத்தால் அங்கு பொருளாதார பிரச்சனை வரும், திருமணம் ஆவதில் பிரச்சனை வரும், கணவன் மனைவி பிரிவை கொடுக்கும். காரணம், கன்னி மூலை, குபேர மூலை, இரண்டு பெயர்களை கொண்ட அல்லது பொருளாதாரம், ஒரு கணவன் மனைவி உறவு, ஒரு ஆண் பெண் சேரக்கூடிய பகுதிகளாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில பூஜை அறை மட்டும் இருந்தால் அங்கு கணவன் மனைவியினுடைய உறவுகளில் விரிசலை கொடுக்கிறது. ஆகவே இந்த தென்மேற்கு பகுதியில் ஒரு மொத்த வீட்டினுடைய முழு தென்மேற்கில் பூஜை அறையை அமைப்பதை நீங்கள் தவிருங்கள் என்பதுதான் எமது கருத்தும். ஆனால் தென்மேற்கு பகுதியில் கொடுக்கலாம் என்று நீங்கள் மற்றொரு வீடியோவில் சொல்லி இருந்தீர்களே என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் நாமும் அதையே சொல்கிறோம், எவ்வாறு அமைக்க வேண்டும் அதை பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மொத்த இடத்துல பூஜை அறைய அமைக்கக்கூடிய அமைப்புக்கு நீங்க இத படுக்கை அறையா அமைத்த பிறகு படுக்கை அறை பக்கத்துல நீங்க இப்படி படுக்கை அறை அமைச்ச பிறகு இந்த படுக்கை அறைக்கு இந்த பகுதியில இப்படி இது முழுவதுமாக திறவையை கொடுத்து, இது ஒரு மொத்த இடத்துல ஒரு வீட்டையோ ஒரு கட்டிடத்தையோ நாலா பகுத்துருங்க. இந்த நாலா பகுத்து இந்த பகுதியினுடைய இந்த இது எப்படி நிலம், நெருப்பு, ஜலம், காற்றுன்னு போட்டிருக்கோமோ இதையும் நாலா பகுத்துக்கோங்க. தரணி வசிய வாஸ்துனுடைய கோட்பாடு என்பது ஒரு மொத்த மனை, ஒரு வீடு, ஒரு அறை, இதை நான்காக பகுத்து இதுல நெருப்பு, நிலம், காற்று, ஜலம் என்ற அமைப்பில் பிரித்து இந்த தென்மேற்கு பகுதியில இந்த நில தத்துவத்தை கொண்ட இந்த பகுதியில் நீங்கள் ஒரு படுக்கை அறைக்கு பிறகு அந்த படுக்கை அறையினுடைய வடக்கு பகுதியில் இங்கு பூஜை அறை அமைக்கலாம். இங்க பூஜை அறை அமைக்கலாம். சரி, இந்த பக்கத்துல என்ன சார் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, இது ஒரு கழிவறையாக இருக்கும். இது ஒரு கழிவறையா இருக்கும். சார், கழிவறைக்கு பக்கத்துல எப்படி சார் பூஜை அறை போடுறீங்க, என்ன சார் வாஸ்து சொல்றீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க.
ஆனா இன்றைய காலத்திற்கு அட்டாச்சு பாத்ரூம் இல்லாத வீடுகள் இல்லை, அல்லது அவ்வாறு நாம் ஒரு பிளானை போடுவது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. ஏன்னா இந்த நவீன காலத்துல எல்லாருக்கும் அட்டாச்சு பாத்ரூம் வேணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சு. பழங்காலத்துல வீட்டுக்குள்ள கழிவறை வைப்பது அறவே தவிர்க்கப்பட்டிருந்தது. ஆகவே கழிவறை என்பது வெளியில, அதான் வீட்டிற்கும் வெளியில அந்த கழிவறைக்கான பகுதியில தான் அமைச்சிருந்தாங்க. அன்னைக்கு அங்க நோய் நொடி இல்லை, எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படலை. ஆனா இன்னைக்கு பாருங்க, கழிவறைய வச்சுதான் கட்ட வேண்டியிருக்கு. அந்த கழிவறையினுடைய கிழக்கு பகுதியில கொஞ்சம் இடம் இருக்கும், அது ஒரு 4 கஞ்சோ அல்லது ஒரு 5 கஞ்சோ அந்த மாதிரியான அமைப்புகள்ல அந்த வரைபடத்துல இயற்கையாகவே ஒரு பூஜை அறை கொடுக்க வேண்டிய கட்டாயம் வருது. இப்ப இது கேட்கறவங்க, எப்படி சார் கழிவறைக்கு பக்கத்துல பூஜை அறை கொடுக்குறீங்க அப்படின்னா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். சாமி கும்பிட போறீங்க, சரி, சுத்தமா இருக்கணும். ஆனா உங்க வயிற்றுக்குள்ள மலம் இல்லாமல் நீங்க சாமி கும்பிடுவீங்கன்னா, நீங்க இங்க கழிவறைக்கு பக்கத்துல பூஜை அறை வைக்க வேண்டாம். இது உங்கள் சாத்தியமானால் கண்டிப்பாக நீங்க கழிவறைக்கு பக்கத்துல பூஜை அறை வைக்க வேண்டாம். ஆனா இல்ல, இயற்கையினுடைய அமைப்பு நாம் வயிற்றில் எப்பொழுதும் மல ஜலம் இருக்கும் என்ற அமைப்பில் இருந்தால் இந்த கழிவறைக்கு பக்கத்தில் பூஜை அறை வைப்பதால் எந்த தோஷமும் உங்களுக்கு ஏற்படுறதில்லை. மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை. மனம் ஒருமுகப்படுத்துவதற்காகத்தான் பூஜை அறை. அப்போ இந்த பகுதியில முழு தென்மேற்கை தவிர்த்து விட்டு அந்த அறையினுடைய வடக்கு பகுதியிலோ அல்லது படுக்கை அறையினுடைய அந்த மொத்த வீட்டினுடைய தென்மேற்கு பகுதி இதுவரையிலும் இருந்தால் இந்த பகுதியிலும் நீங்கள் பூஜை அறை அமைத்துக் கொள்ளலாம். இந்த மாதிரி பூஜை அறை இந்த மொத்த வீட்டினுடைய நைருதி பகுதியாக இருக்கணுமே தவிர நீங்க அத முழு தென்மேற்குல கொண்டு போய் வைக்கணும்ன்ற அந்த எண்ணத்தை மாத்திருங்க. ஒரு படுக்கை அறைய தென்மேற்குல கொடுங்க, அதன் பிறகு அதனுடைய கிழக்கு பகுதியிலேயோ வடக்கு பகுதியிலேயோ நீங்கள் தாராளமாக பூஜை அறை கொடுங்க. இப்ப இந்த பூஜை அறை இங்க கொடுத்தீங்கன்னா இங்கு ஆட்டோமேட்டிக்கலி நாம சமையல் அறை கொடுத்துருக்கோம். இந்த சமையல் அறையினுடைய ஸ்டோராக இங்க பயன்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாத்ரூம் பக்கத்துல பூஜை அறை கொடுக்குறோம்ன்ற விஷயமே இல்லை. அப்போ முடிஞ்ச அளவுக்கும் பூஜை அறைய படுக்கை அறைக்கு கிழக்காகவும், அந்த மாதிரி கிழக்கு பகுதியில் கொடுக்கும்போது அதனுடைய திறவை கிழக்கையே இருக்கணும், அந்த பூஜை அறைக்கு நேரா ஒரு திறவை இருக்கணும்னு நினைக்காதீங்க. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியதுக்கு இந்த இடத்துல இருந்து கிழக்கு பார்த்து பூஜை அறை அமைக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் சிறப்பு தான். ஆனா ஒருவேளை இந்த மாதிரி இந்த படுக்கை அறையினுடைய கிழக்கு பகுதியில் பூஜை அறை அமைக்கும் பொழுது அதனுடைய திறவை அந்த வீட்டினுடைய ஹால் பகுதியை நோக்கி கொடுக்கக்கூடிய தன்மையில இருந்தால் படங்களை கிழக்கு பார்த்து வைங்க, வடக்கு பார்த்து வைங்க. ஆண் சாமியினுடைய படம் எல்லாமே கிழக்கு பார்த்து வைங்க, பெண் சாமிகளோட படத்தை வடக்கு பார்த்து வைங்க. எந்த தோஷமும் உங்களுக்கு ஏற்படாது. சரிங்க சார், தென்மேற்குல வைக்கிறதுக்கு சொல்லிட்டீங்க, ஈசான்யத்துல பூஜை அறை வச்சா பெரிய தோஷம் ஏற்படுதுன்னு சொல்றாங்களே சார், நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, ஒரு மொத்த வீட்டினுடைய ஈசான்ய பகுதி இது ஒரு போர்ட்டிகோ தன்மையில போட்டுட்டாங்க அப்படின்னு வைங்களேன். இந்த ஈசான்ய பகுதியில இங்கேயோ பூஜை அறை கொடுத்தா, அல்லது இந்த பகுதியவே ஈசான்யத்துல இந்த மாதிரி, அதாவது இதுக்கு கதவு இங்க கொடுத்துட்டாங்கன்னா கூட இங்கதான் கொடுப்பாங்க. சில இடங்கள்ல அதிகமா பாதிக்கப்படக்கூடிய இடங்கள்ல பூஜை அறை எப்படி அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இதனுடைய கதவுகளை அதனுடைய தெற்கு நைருதியிலையோ அல்லது மேற்கு நைருதியிலையோ கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஈசான்ய பகுதியை முழு ஈசான்யம், அந்த கட்டிடத்தினுடைய முழு ஈசான்ய பகுதியில அதற்கு வெளியில தான் அதனுடைய போர்ட்டிகோ போன்ற அமைப்புகள் இருக்கும். இந்த மாதிரி இங்க பூஜை அறை கொடுத்தால், இந்த மாதிரி இங்க முழு ஈசான்யத்துல பூஜை அறை கொடுத்தால் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும். நான் முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரி வெளியில ஈசான்ய பகுதி கட்டானா துண்டிக்கப்பட்டா எந்த மாதிரி எல்லாம் பாதிப்புகளை கொடுக்கும்னு சொன்னனோ, அதே மாதிரி இங்க ஈசான்ய பகுதியில கொடுத்தா அனைத்து சுபகாரியங்களிலும் தடை ஏற்படும், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நீங்க இங்க அமைக்கிறத விட இந்த அமைப்பினுடைய
வடகிழக்கு பகுதியினுடைய தென்மேற்கு பகுதியில இது ஒரு ஹாலாக அமைச்சு இந்த பகுதியில பூஜை அறை அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மிகவும் சிறப்பு. ஈசான்யத்துல முழு ஈசான்யத்தை தவிர்த்து விட்டு அந்த வீட்டினுடைய 4ஆக பகுத்து ஈசான்ய பகுதி என்று வரக்கூடிய அமைப்புகள்ல நீங்க பூஜை அறையை கொடுங்க, எந்த பாதிப்பும் வராது. அது மாதிரி ஈசான்யத்துல அந்த மொத்த வீட்டினுடைய ஈசான்ய பாகம் என்று 4ஆக பகுத்து அந்த ஈசான்ய பகுதியினுடைய தென்மேற்கு பகுதியில் பூஜை அறை அமைத்தால் உங்களுக்கு மிகச் சிறப்பாகவும் அந்த வீட்டில் வரக்கூடிய அனைத்து சுப காரியங்களும் மிகவும் எளிதாகவும் சிறப்பாகவும் நடக்கும் என்பதில் ஒரு நல்ல ஒரு செய்தியை உங்களிடம் சேர்த்து விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வெற்றி நிச்சயம். நீங்களும் இது மாதிரியான வாஸ்து அமைப்புகளை சரி செய்து வளமான வாழ்வுக்கு ராஜநிலை டிவி நேயர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.